உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். நாடு முழுவதும் 37 விழுக்காடு பள்ளிகளில் மின்சாரம் இல்லை என ஆய்வில் அதிர்ச்சி தகவல். தமிழை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். சுற்றுலா இசைவுச் சீட்டில் வந்து வேலை தேடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய அரபு நாடுகள் எச்சரிக்கை. ஆர்கே நகர் முறைகேடு வழக்கை நடுவண் புலனாய்வுத்துறைக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். சரக்கு மற்றும் சேவை வரியால் புதுவையில் மது விற்பனை 25 விழுக்காடு சரிந்திருப்பதாக தகவல். மாநிலங்களவையில் 58 இடங்களை பெற்று முதல் முறையாக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாஜக. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மோடி இன்று ஆலோசனை. தீவிரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்தும் கேள்விக்கே இடமில்லை என சுஷ்மா திட்டவட்டம். பாகிஸ்தான் பாடநூல்களில் விடுதலை போராட்ட துரோகிகள் என இந்துக்களை குறிப்பிட்டிருப்பதால் சர்ச்சை. புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற கோயில் விழாவில் தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் நூதன வழிபாடு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.